ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ராகி சேமியாவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா ராகி சேமியா, கோகோனட் அண்டு ப்ரௌன் சுகர், இது 3 திங்ஸ் இருந்தாவே போதும். ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்துடலாம். இது ஒரு டைம் தான் எங்கள் பையனுக்கு செஞ்சு கொடுத்தேன். அவன் இப்போ அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ராகி சேமியா ஓப்பன் பண்ணி இதை எடுத்து ஆல்ரெடி நான் ஆல்ரெடி ராகி சேமியாவை லைட்டாக வாட்டரில் கழுவி பாயில் பண்ண வச்சுட்டேன். ஆனால் உங்களுக்கு நான் தெரியுதுக்காக சொல்கிறேன். கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அது தண்ணியில் கொஞ்சமாக போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது பாயில் பண்ணேன். இங்கே வாங்க நான் காட்டுறேன் எப்படி பாயில் பண்ணணும். இட்லி பாத்திரத்தில் இட்லி வேவிக்கிற மாதிரியே பாயில் பண்ணணும். ரொம்ப நேரம் பாயில் பண்ண தேவையில்லை, ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். அது பாயில் ஆகிறதுக்குள்ள கைஸ் நம்ம வந்து கோகோனட்டை ரெடி பண்ணிக்கலாம். கோகோனட்டை கட் பண்ணி ஆக்சுவலாக அது துருகிற மாதிரி இந்த மாதிரி தூளாக இருக்கணும் கைஸ். இது வந்து எங்களுக்கு கோகோனட் வந்து இப்படி உடஞ்சி வந்ததுனால நம்ம மிக்சியில் போட்டு நல்லா தூளாக வர மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்க கைஸ், இது மிக்சியில் போட்டு அரைக்கிறதே இப்போது இந்த கோகோனட்டை என்ன காட்டிடுறாங்க ப்ளீஸ். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கைஸ், தூள் அப்போ தான் அந்த சத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும் கைஸ், அப்போ தான் அந்த வாசத்துக்கு நல்லா இருக்கும். இந்த பாத்திரத்தில் போட்டு இந்த கோகோனட்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த வாசத்துக்காக தான் கைஸ், நல்லா இருக்கும். ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் கோகோனட்டு. வெயிட் பண்ணுங்க. கோகோனட் வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கணும் கைஸ். நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா வாசமாக இருக்கும். சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன், அதனால சுகர் வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ வந்து ராகி சேமியா பாயில் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க கைஸ். பாயில் ஆகிடுச்சு, ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். பாயில் ஆகிடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இந்த கோகோனட் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அங்கே வந்து உங்ககிட்ட இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் கைஸ், இதில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மில்க் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். மில்க் இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு வாட்டரியாக இருக்கும், நமக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ மில்க் பிடிக்காதவங்களா நீங்கள் வந்து வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த கோகோனட்டும் இந்த ப்ரௌன் சுகரும் சேர்ந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும். நல்ல அரோமா ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து டெம்டேஷனே தூண்டுற அளவுக்கு அந்த அரோமா இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு வந்து சுகர் வந்து அடிக்க விட்டால் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது என்னோடய பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. ஒன் டைம் வந்துட்டு ஸ்பைசி ராகி சேமியா செஞ்சு கொடுத்தேன். எங்கள் பெரிய பையன் சாப்பிடவே இல்லை. பட் இது ஒரு டைம் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அவனே வாலண்டியராக வந்து அம்மா அந்த சேமியா செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கான். அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ எங்கள் தம்பி வந்துட்டு அபாக்கஸ் கிளாஸ்க்கு போயிட்டான். அவனுக்கு சர்ப்ரைஸாக இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வந்து அவனுக்கு கொடுக்குறேன். அவனோட ரியாக்ஷன் நம்ம பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ. ஃபைனலி இட்ஸ் ரெடி. ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எஸ்பெஷலி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சீரியஸாகவே அவங்க லைக் பண்ணுவாங்க.